நம்ம நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தோம்னா இந்த வாயு மண்டலத்தை ஈஸியாக மாற்றிடலாம். மகாவீர் என்ன பண்ணார்? ராவணன் முன்னாடி சீட்டு போட்டு உக்காந்தார் இல்லையா? அது நம்ம மகாவீர் ஆகணும். அப்போ ராவணனை பார்த்து பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். वायुमंडल विकारी हो लेकिन स्वयं की वृत्ति निर्विकारी हो. நம்மளை சுற்றி சூழ்நிலை விகாரத்தில் இருக்கிறவங்களோட வாழ வேண்டியது இருந்தாலும் நம்ம மனசு நிர்வீகாரமாக இருந்தால் நம்ம விகாரிகளுக்கெல்லாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கே இவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். விகாரத்தில் போகிறவங்களுக்கே இவ்வளோ தைரியம் இருந்தால் நிர்விகாரிகளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். निर्विकारिகளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். जो पतितों को पावन बनाने वाली हैं वो पतित वायुमंडल के वशीभूत नहीं हो सकते. மேலும் யார் பத்தித்த ஆத்மாக்களே உங்கள் திருஷ்டி பட்டாலே அவங்க தூய்மையாக போகிறாங்க. அந்த ஸ்டேஜ் வரப்போகுது.